ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சிருக்கேன். அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 2ல எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னால ஜெயிக்க முடியும். ட்ரெயினரை என்னால தோற்கடிக்க முடியும். எத்தனை டன் வெயிட் இருக்கும் அது? வா, இருந்ததுக்கே இவங்கெல்லாம் பறக்குறாங்கன்னா கண்டிப்பா யாராங்க இவனுக்கு எதுவுமே அவ்வளோ ஆர்மர் டைட்டன் மட்டும் ஒண்ணுமே ஆகல. கழுத்துல கடிச்சிருப்போம். இது என்ன கணக்கு? அது கீழே இருக்கிறவன் மேல இருக்க ஒன்னால கீழே இருக்கவன் மட்டும் எப்படி அடிபட்டுச்சு? நம்ம தூக்கின்னு போயிட்டான். இது அந்த பொண்ணு, அவன் இறன் வந்து வாயில இருக்கான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே தூக்கின்னு போயிட்டாங்க. இதுங்க வேறையா? கமாண்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்திருங்க கமாண்டர். சாகர நிலைமையில இருக்கோம். தூக்கம் தேவையா இப்போ? கமாண்டர் மாட்டேல அடிக்குறா. யாரா நீங்க குடிச்சிட்டீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்ன சார் இது? இப்படியே பண்ணுவீங்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வயசான காலத்துல படுத்த படுக்கையாகி உங்களை நான் தான் பாத்துக்கணும். அது ஒன்னும் அவ்வளவு மோசமான விஷயம் இல்லையா? வயசானவங்களுக்கு இப்படித்தான் நடக்கும். என்ன விஷயம்னு சொல்லு. நிறைய பெட்ரோலியம் யூனிட்ஸ் அனுப்பியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஃபென்சிவ் லைன்ஸ்ல டைட்டன்ஸ் அவ்வளவு அதிகமா இல்ல. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருந்தாங்க. அவங்களை கொல்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒருவேளை நாம அனுப்பின ஸ்குவாட் எல்லாம் செவுத்த சோதனை பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அவங்க இந்நேரம் இங்க வந்திருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஆபரேஷன். அவங்க குரோவால இருந்து எல்லா செவத்தையும் சோதிச்சதுக்கு அப்புறம் இப்ப இங்க வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில டைட்டன்ஸ் எதிர்க்க வேண்டியதா இருந்திருக்கும். ஒருவேளை வால் ரோஸ் உடைச்சிருந்தா நிறைய டைட்டன்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கமாண்டர் பிக்சர்ஸ். சொல்லுங்க கமாண்டர் எர்வின். நீ ஏதோ சோகமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், சரிதானே? ஆமா, சொல்ல போனா அது உண்மைதான். ஸ்கவுட்ஸ்க்கு உதவி தேவை. இன்டீரியர்ஸ்ல இருக்கிற முட்டாளங்க அவங்க மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். இப்போ அவங்க எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாம் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் அதை தான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அங்க கொஞ்சம் பாருங்க. மிலிட்டரி போலீஸ் டைட்டன்ஸை எதிர்க்கிறதுக்காகவே கட்டாயப்படுத்தி அவங்கள அனுப்பியிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு டைட்டனை கூட பார்க்கவே இல்லை. அப்படின்னா உண்மையா டைட்டன் எதுவும் வரலையா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் தெரியல. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. என்ன ஜோக்கா? ஏதோ எமர்ஜென்சிக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். ஆமா, சும்மா டைம் பாஸ் பண்ணவா நம்மள இங்க கூப்பிட்டுருக்காங்க. ஏய் லீவா, எல்லா டைட்டன்ஸையும் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏதாவது பிரச்சனையா? உடம்ப பிச்சு சாப்பிடுறதுக்கு இவ்வளவு ஆசைப்படுற? நீ எப்படி நினைச்சினா அதுக்கு எங்களால விட முடியாது. அந்த வாய்ப்புக்காக அவ்வளவு ஏங்குறீங்கன்னா ஸ்கவுட்ல எங்களுக்கு அவ்வளவு ஆளுங்க தேவைப்படுது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். நம்ம எல்லாம் சேர்ந்து டைட்டன்ஸ் கூட சண்டை போடுறோம். பேசினா அது இல்ல, ஏற்கனவே இன்டீரியர்ல நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க. அவன்கிட்ட வாய் கொடுக்காது. போங்க, கமாண்டர் பிக்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க. அப்படியா?
நீ பார்த்த வரைக்கும் செவுத்துல எந்த ஓட்டையும் இல்லைங்கிற. ஆமா சார். நானும் நினைச்சேன். ஆனா சார், ஒரு புது பிரச்சனை நமக்கு இங்க வந்திருக்கு. நாங்க திரும்ப டிராஸ்டுக்கு வரும்போது இன்னொரு குரூப்பை பார்த்தோம். செக்ஷன் கமாண்டர் ஹாஞ்சி தலைமையில இருக்கிற ஸ்கவுட் யூனிட் 104 கேரட் கிராப்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க கூட இருந்தாங்க. யாருக்கிட்டயும் எந்த ஆயுதமும் இல்ல. நான் சொன்னா நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஆனா அவங்கள 3 பேரு டைட்டன்ஸ். என்ன சொல்ற? நீ உண்மையதான் சொல்றியா? அப்படின்னா இன்னும் 3 பேர் இருக்காங்களா? ஆனா யார் அவங்க? யாருன்னு சொல்லு. அது எனக்கு ஜான், கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க டைட்டன் உருவம் வெளியே வந்தப்ப என்னாச்சு? ஸ்கவுட்ஸ் அவங்க எதிர்த்து சண்டை போட்டாங்க. ஆர்மர் டைட்டனும் கொலாசும் வெளியில வந்தாங்க. அந்த இடத்துக்கு எங்க யூனிட் போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? இந்த மங்கி டைட்டன் எங்கே தான் போச்சுன்னே தெரியல. அது பீஸ்ட் டைப் அது பேர். மறையுமோ ஈஸியாக தான் யாருக்கும் தெரியலையா? எவ்வளவு சண்டை, எத்தனை பிரச்சனை. இப்ப நாம இங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்மள நிறைய பேர் அந்த அனலாலையும் மணலாலையும் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இறந்துட்டாங்க? மிகாசாக்கு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு? சொல்ற மாதிரி பெரிய காயம் எதுவும் இல்ல. லேசா கீறல்கள் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். நல்லதா போச்சு. ஆர்மின், உனக்கு பசிக்கிறதுனா சொல்ல, சாப்பாடு கொண்டு வரேன். நீ சாப்பிட்டியா? இரு, நான் வந்துடுறேன். அப்போ இருந்தது இறந்தாங்க. அப்போ மிகாசா, சீக்கிரம் வா. ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த 3 பசங்க திரும்ப வந்துட்டாங்க. நான் வாங்கின பிரெட்டையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. அத பத்தி நான் பேரன் கிட்ட சொன்னேன். அதுக்கு அவ்வளோதான். அடுத்த செகண்ட் வருவாங்க. அது திருப்பி கொடு. நீ என்ன காதுல ஏதாவது பஞ்சு வச்சிருக்கியா? நான் சாப்பிட்டுட்டேன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். அருமையா இருந்துச்சு. ஆனா அது அவங்களோட 3 நாளுக்கான சாப்பாடு. என்னது 3 நாளா ஒரு பிரெட்டை வச்சு சாப்பிடுவாங்களா? என்ன நான் ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி பண்றேன்? இப்போ என்ன, உனக்கு அந்த பிரெட் வேணும் அவ்வளவுதானே? என்னடா பண்றீங்க? இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்க உட்கார்ந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜோக்கர்ஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அட யாரா இவன்? பசங்க ஏதோ சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாட விடு. விளையாடுறாங்களா? இதெல்லாம் எங்களோட வேலை கிடையாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. வேற யாராச்சும் வந்து சண்டையை தீர்த்து வைப்பாங்க. இருக்கிறதுல மோசமான வராடா. செத்தான். நானே பாத்துப்பேன். நீ என்ன பண்ற? நீ இப்ப வீட்டுக்கு போய் கட்டைய வெட்டுற வேலையை பாரு. அம்மாவை கோவப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஐயோ, கலக்கிட்ட நீ. மிகாசா கிட்ட தோத்துடாதீங்கடா. நான் என்னடா பண்ணேன்? கடைக்காரர். சண்டையை நிறுத்த சொன்னேன்லடா. வேலைக்கு ஆகாதவனுங்களா? வேலைக்கு ஆகாதவனுங்களா? போச்சு, இவங்க 2 பேரும் தான். சொல்றேன். திரும்ப சொல்லுமா? உனக்கு சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட். சொல்றதும் கரெக்ட் தான். என்னடா ஏன் அவன் மாறி அடிச்சிட்டா? மாறி அடிச்சுக்கிறீங்க? அடிப்பாலமா விழுந்துருச்சு. இப்ப திரும்ப கொடுக்க. அட பையில நீங்க சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன் குழந்தைங்க
அவனே போதும் நிறுத்துங்க. பிரச்சனை பெருசாகுது. வேணாண்டா எப்பா, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. நீ என்ன நினைக்கிற, அருண்? அது வெறும் பிரெட்டு தானே, விட்டு. அவங்க போகணும். போதும் நிறுத்து. நம்ம இப்பவே உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். என்னது? போகணும்னா நீயே போய்க்கோ. நீ போக வேண்டாம். ஓடாத, நில்லு எரேன். ஏன் அதே நிலமை தான். மிகாசா, எரேன் எங்க? அவன் எங்க போனா? ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. தெரியும் அத்தை, இதான் இல்ல, கேட்பேன். நீ போக கூடாது. இன்னும் உனக்கு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னே தெரியல. அவங்க எங்க? ஏரணியும் எமீரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ரைனா அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டான். இதே தான் நீ காணியம் பண்ணலாம். போராடி பார்த்தோம். ஆனா ஆர்மர்டு டைட்டன் ரொம்ப பலசாலியா இருந்தான். இதெல்லாம் நடந்து 5 மணி நேரம் ஆகுது. 5 வருஷம் அவங்க ஊரை தாண்டியே போயிருப்பாங்க. பின்னாடி யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களா இல்லையா? என்கிட்ட சொல்லு. I'm sorry. ஏன் போல? எப்படின்னு போய் கண்டுபிடிப்பாங்க. ஆனா குதிரைக்கெல்லாம் செவுத்துக்கு அந்த சுற்றி பக்கமா இருக்கு. பாருடி என்ன நடந்துக்குது. இப்ப வெயிட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. வேற என்ன நம்ம காப்பாத்துறோம்னா லிப்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. செக்ஷன் கமாண்டர் ஹான்ஷியும் மத்த வீரர்களும் ரொம்ப நிறைய காயப்பட்டிருக்காங்க. ஸ்கவுட்டிங் டீமுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு கூட நம்மகிட்ட சோல்ஜர்ஸ் இல்ல. ஏற்கனவே நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு புரியுது இல்ல? வெயிட் பண்ணணும். என்ன சொல்ற? திரும்பவும் ஏன் இப்படி நடக்குது? உனக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கா? இல்ல, என் தலைய பயங்கரமா இடிச்சுக்கிட்டேன். இப்ப பரவாயில்ல. அதை விட்டு தலை. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் இது முதல் முறை கிடையாது. ஆனி அவனை தூக்கிட்டு போகும்போது நான் 1 நிமிஷம் கூட காத்திருக்காம சண்டை போட போயிட்டேன். கேப்டன் லீவே வந்ததுனால நாங்க அவளை பிடிச்சிட்டோம். ஆனா ஏற்கனவே 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவும் ஆர்மர் டைட்டன் என்ன ஸ்பீடாக ஓடுது. ஹே அர்மன், அவன் ஏன் இப்படி பண்றான்? எப்பவும் நம்மளை விட்டுட்டு நமக்கு தெரியாம எங்கேயாவது போயிடுறான். ஆமா, அவன் அதை எப்பவும் பண்றது தானே. சின்ன வயசுல இருந்தே அவன் இப்படித்தான் நம்மளை தவிக்க விட்டுட்டா எங்கேயாவது போயிடுவான். நம்ம கிட்ட சொல்லாமலே ஓடி போயிடுவான். யாருக்கு தெரியும், சின்ன வயசுல திரும்பி வர்ற மாதிரி இப்பவும் அவனே கூட வரலாம். கவலைப்படாத. எனக்கு வேண்டியதெல்லாம் எப்பவும் அவன் கூட இருக்கிறது தான். இந்த விஷயத்தில் மட்டும் குழந்தமே ஆயிடுறோம். வேண்டாம். நல்ல வேளை எழுந்துட்ட. பசியா இருப்பேன்னு தெரியும். எந்த ஆர்மின்? சாரி, சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்கல. இதை வச்சு பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. வேற வழி இல்ல. இப்ப நடக்கிறத பார்க்கும்போது ஏற்கனவே நடந்த மாதிரி இல்ல. நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவன் ஏதாவது சண்டையை போட்டு ஓடிடுவான். நீங்க 2 பேரும் அதை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இது
இது கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேரம் வேற, இடம் வேற, ஆனா பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படித்தான் இருக்கணும். நான் சரியா சொன்னா? என் ஏரியால இருந்த பசங்க என்னை எப்பவும் அழ வச்சுட்டே இருப்பாங்க. அப்பா வந்து அங்க வந்து என்ன எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாத்துவான். ஆமா, எரின் பண்ணதுல எனக்கும் தெரியும். அவன் எப்படா பிரச்சனை வரும், சண்டை போடலாம்னு காத்துக்கிட்டு இருப்பான். 5 பேர் அவனை எதிர்த்து நின்னாலும் சண்டை போடுறதுக்கு அவன் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டான். நீக்கர் சங்க வர்றதுக்குள்ள, எம்பி சங்க போறதுக்குள்ள எல்லாரையும் அவன் அடிச்சு துவைச்சிருப்பான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எரின் ஜெயிக்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதே சமயம் அவன் தோல்வியை ஏத்துக்கிட்டு விட்டு கொடுத்ததையும் நான் பார்த்ததில்ல. எப்பவும் வெறியோடவே இருப்பான். அவன் விடாமுயற்சியை பார்க்கும்போது எனக்கே சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். எத்தனை முறை தோத்தாலும் சரி, திரும்ப திரும்ப அவன் எந்திரிச்சு நிற்பான். அது அவன் ரத்தத்திலேயே இருக்கு. அவனை அவங்க தூக்கிட்டு போகும்போது அவன் எதுவும் பண்ணாம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு இருக்கிற எல்லா பலத்தையும் அவன் பயன்படுத்திட்டு தான் இருப்பான். அந்த 2 பேரை எதிர்த்து நம்ம மொத்த கேங்கும் இருக்கோம். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. எரின் நிச்சயமா அவங்கள தோக்கடிப்பான். நீயும் நானும் ஹெல்ப் பண்ண போகிற வரைக்கும் அவன் தாக்கு பிடிப்பான். சின்ன வயசுல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அந்த நாட்களை எல்லாம் எப்பவும் மறக்கவே முடியாது. ஒருவேளை எரின கேட்டா எனக்கு சின்ன வயசுல எதுவுமே பிடிக்கலன்னு தான் சொல்லுவான். ஆனா அந்த காலத்துல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா குடிச்சிட்டு எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு சோல்ஜரா இருந்தேன். என்ன பண்ணாலும் சரி, பழையபடி நாம திரும்பி போகவே முடியாது. ஆனா அந்த நாட்களை திரும்ப கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனுக்கு நாம தேவை. பல வருஷங்களுக்கு முன்னாடி நாம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நாம 3 பேரும் சேர்ந்து அந்த நாட்களை கொண்டு வருவோம். எனர்ஜியை வெறித்தனமா ஏற்றிக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. என்னது அது? வந்துட்டாங்க. அவங்க மேல வரைக்கும் வருவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அந்த வழியா வந்தாதான் சீக்கிரமா வர முடியும். எனக்கு என்னமோ நீ எங்க கூட வராம இங்கே இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு தோணுதா? முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நானும் உங்க கூட வருவேன். இமீர் அங்க ஆபத்துல ஒன்னாவது பேச்சு நிச்சயமா கேக்குது. என்னால இங்க இருக்க முடியாது. சாரி, எனக்கு வேற வழி இல்ல. இதுல நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம் ஆர்மன். நீ மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. அங்க போறதுக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா மனசு இன்னும் பல விஷயங்களை ஏத்துக்கல. பெர்டோல்ட், ரெய்னர், நீங்க 2 பேரும் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அவங்க சாகும்போது அவங்க கண்ணை பார்த்து நான் இதை கேட்கணும். அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டியா? உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் கமாண்டர் எர்வின். சிச்சுவேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கா? எஸ் சார். நல்லது. சரி, லிஃப்ட் ஆரம்பிங்க. ஹாஜி, சும்மா நின்னுட்டு இருக்காத. எனக்கு மேப்ப கூட. யாரா அவ? முடியாம கூட வரா. இது இங்க இருந்து ரொம்ப தூரம். இந்த காட்டுல இருக்க மரம்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம உடனே இந்த இடத்துக்கு போகலாம். இங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாலும் ஆர்மன் டைட்டனோட காலடி தடத்தை மறைக்கவே முடியாது. இந்த இடத்துக்கு போனா அவங்கள நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். நீ எப்படி சொல்ற? அவங்க நிச்சயமா மாறுவாங்க. டைட்டனா மாறதுக்கான பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா செவரோட மறுபக்கம் இருக்க டைட்டனால அவங்களுக்கு ஆபத்து தான். அதுவும் அதுங்க கூட சண்டை போடுறதுக்கு அப்புறம் நிச்சயம் அவங்க ஏறின விட மோசம் இல்ல. ஆனா கண்டிப்பா அதுல ஆபத்து இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆனி உடம்பு சில்லுனானது? ஒருவேளை அவங்க வால்மரியாவையே தாண்டி எங்கேயாவது போனாங்கன்னு வச்சாலும் அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவ்வளவு தூரம் போகணும்னா அவங்க கண்டிப்பா எங்கேயாவது இருந்து ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். ஒரே நேரத்துல அவங்களால அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நிச்சயமா அவங்க மத்த டைட்டன்ஸ் இல்லாத இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இரவு நேரத்துல டைட்டன்ஸால நகர முடியாது. அந்த டைட்டன்ஸ் அப்ப இவங்களே அட்டாக் பண்ணுமா? எங்கடா கைய காணோம்?
கால் மேல கால். அவ்வளோ முடிச்சுட்டு வெல்கம் பேக். சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி போகணும். அதுக்குள்ள நீங்க காட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்கு நிச்சயமா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே நம்ம நினைக்கிறது வேறையாக இருக்குது, அங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது. இதே விஷயம் தான் இன்றைக்கி ஆனியும் பண்ணான். அவளே இதே மாதிரி தான் வாயில் கடிச்சு எடுத்துகிட்டு ஓடனா, இன்றைக்கி அதே விஷயம் தான் திரும்ப ரிப்பீட் மோடில் நடக்குது. ஆனால் நான் நினச்சேன் இது எடுத்துகிட்டு அவங்க இடத்துக்கு போய் நிற்பாங்க, அங்கே தான் நமக்கு இன்றைக்கி விஷயம் தெரிய போகுது அப்படிலாம் நினச்சா, இவனுக்கு நல்லா யூனிஃபார்மாகவே அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கானுங்க. அப்போ இது பேசுகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கானா? அப்போ அன்றைக்கி ஆனியும் இதே தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவளும் அப்போ அன்றைக்கி கெட்டது நினைக்கல, இவனை கூட்டிகிட்டு போய் ஏதோ விஷயம் சொல்லணும் தான் அவளும் நினச்சிருப்பா போல். அது எனக்கு தடைப்பட்டு போச்சு. இன்றைக்கி இவனுங்க எடுத்துகிட்டு போயிட்டு இவங்ககிட்ட ஏதோ சொல்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இன்றைக்காவது அந்த விஷயம் என்னன்னு தெரியுதா? இது எல்லா குழப்பத்துக்கும் இனிமேலாவது விட கிடைக்குமா அடுத்த எபிசோடில் இல்லை நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன உனக்கு கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரொம்ப சீசன் 1லேருந்து இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. அது இப்போ தீர்ந்துருமோன்னு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவனுக்கு நிற்கிற போஸ்ட் பார்த்து. ஆனால் ஒரு பக்கம் பயமும் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க சொல்ல வரத்துக்குள்ளே இப்போ நம்ம டீம் அதுக்குள்ளே இங்கே ரெடி ஆகிடுச்சு, ஒரு பெருங்கூட்டமே வருது. இங்கே எர்வின் கேப்டனே இப்போ படையை கூட்டிகிட்டு இவர் வராரு. ஸோ இது அவங்க என்ன சொல்ல வரத்துக்குள்ளே இவங்களே குறுக்க புந்து அதுக்கு எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த விஷயம் தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே எரனுக்கு. ஸோ அதுதான் குழப்பத்தான் போயிட்டு இருந்தது. பக்கத்தில் அவளும் பார்த்தா கூலாக எழுந்து உக்காந்துட்டு இருக்கா. ஸோ இது எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. அவளுக்கும் விஷயம் இதெல்லாம் தெரியுமா இல்லை தெரியலையா? எரன் மாதிரி அவளும் இந்த சைடு நிற்கிறாளா இல்லை அவங்க சைடு சேர்ந்து அவளும் கூட்டா? எல்லாமே குழப்பம்தான். அது பார்க்கலாம். இப்போ என்ன இவங்க நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் நம்மளுக்கு புரியும். ஆனா இன்னும் அவளுக்கு இந்த 2 பேர் டைட்டனா மாறது தெரியவே தெரியாதுல்ல. ஆமாம், மயக்கத்தில் இருந்தா. ஸோ அதான் இவங்கள கூட்டா இல்லை தனியான்றது இப்போ இவங்க பேசிக்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் எனக்கு வந்து மிக்காசாவையும் ஆர்மியும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. எப்போவுமே அவங்களுடைய ஃபீலிங், அவன் நண்பன், அவன் வந்து நம்மளுக்காக அவன் முந்திட்டு ஓடுறான்றதே ஒரு வழி, இவங்களுக்காக தான் பண்ணுறான்றது ஒன்று. பட் வந்து அவன் தனியாக போகிறான்றது பயமும் ஒன்று. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அது மட்டும் இவங்களுக்கு தீரவே இல்லை. எப்போவுமே இதான் நடக்குது, இப்பயும் அதான் நடக்குதுன்னு ஒன்று. நாங்கள் தான் இருக்கலடா, நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், ஏன்டா தனியாக போகிறேன்ற அந்த ஃபீலிங். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கும் போது அது சின்ன வயசுலேருந்து பழகப்பட்டது ஒன்று. அதில் எப்பவுமே கூட்டத்தில் ஒருத்தன் வந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அவன் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கான்றது ஒரு வழியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அவன் மேலே இருக்க கேரும் அது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒன்றா வந்து நிற்கிறான், அவனுக்கு ஒன்றா நம்ம நிற்கிறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டான். நமக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காம ஒன்று பண்ணிகிட்டே இருக்கானும் போது கண்டிப்பாக அது கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசுலாம் காட்டும்போது எனக்கு நானே ரொம்ப ஜாலியாக தான் அந்த ஃபைட்டை பார்க்குறாது. என்ன சொல்கிறது, எனக்கே அந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு அங்கே அந்த 2 பேர் வர ஃபைட் போட்டோம், குபின்னு சிரிப்பு தான் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஆனால் அதாவது அர்மின் வந்து நீ என்ன சொல்கிறது, நீ காரணம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம், எரன் பேர் சொல்லு, அவருக்கு வந்துடும் மிக்காஸ் ஐயா அவ்வளோ சுற்றி வளைக்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது பண்ண தான் போச்சு. அதெல்லாம் பார்க்கறது க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பட் அதே விஷயம் இப்போ பெரியவங்களாகும்போது நடக்கிறப்ப அப்படி அந்த மாதிரி பார்க்க முடியல. அப்படியே அந்த விஷயம் ஒன்று தான், ஆனால் நடக்கிற விதம் வேறன்றப்ப அப்புறம் இந்த சுச்சுவேஷன் வேற, ஆட்கள் மனுஷங்க ஓகே. பட் இப்போ டைட்டன் கூட அவன் போயிட்டானா என்ன ஆகும் ஏதாகுன்ற ஒரு பதட்டம் இருக்கும். அது இல்லாமல் இவரு இந்த எல்லோ மாட்டேன், இவரும் வந்து அந்த பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது எரன் பற்றி. அவங்க கிட்ட அது சொல்லும் போது அவங்களும் ரொம்ப எனர்ஜி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அவரும் ஒரு அப்பா மாதிரி தான், சின்ன வயசுலேருந்தே இவங்களை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யாருமே இப்போ டயர்ட் ஆகிறதுக்கு ரெடியா இல்லை, செய்ய மாட்டோம் போக மாட்டோம், எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. எல்லாரும் வந்து ரொம்ப தீவிரமாக நானும் எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எப்படி முடியாமல் இருக்கட்டும், ஆனால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. அது பார்க்கும்போது எப்படி பார்த்தோம் முன்னெல்லாம், எப்படி எல்லாத்துக்கும் தயங்கிட்டு முடியாதான்னு இருந்தாங்க. இப்போ என்னடானா படுத்துக்கிட்டே வந்து வழியெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. ஆமாம், அது ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் முடியலனாலும் எழுந்து அடுத்த செகண்ட் வந்து அந்த ஹெல்ப் பண்ணோன்ற அவ மட்டும் அவ அரக்கியாகிறா. அது என்ன கேட்டீங்கன்னே தெரியல. அதேமாதிரி எர்வின் இருக்காரு, அவர் விடுவாரா? பேசி சாவுக்கு கூட்டின்னு போறவராச்சு. அவர் இருக்கும்போது அந்த படம் என்ன அவர் சொன்னால் செய்யும்ன்றது தான். அந்த அளவுக்கு வார்த்தையிலேயே அவர் வந்து எல்லாரையுமே புஷ் பண்ணிட்டுருவாரு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.